ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமல்ல பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் வெள்ளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரின் நோடு கூட இருக்கிறீர். இது கோலும் உடைய தடையும் என்னை தேற்றும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நீ கொடுத்து வருகிற ஆரோக்கியத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக, போக்கின வரத்திலும் பாதுகாப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்ற பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீத நலம் அருள்வான். பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பீத நலம் அருள்வான். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் பாரா உன் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் செஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே துணை வேண்டும் அப்பா. சொல்லுங்க, துணை வேண்டும்.
என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், வறுமைகள், சஞ்சலங்கள், ஏன் லிட்ரலி மக்கள், எங்கள் அதிகாரிகள், எங்களை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். மீன் கேட்டால் பாம்பை தருவேனோ என்று சொன்னீர் அல்லவா? பொல்லாதோர் கூட செய்கிறார், நற்பிதா நலம் அருள்வார். அப்பா, நீங்கள் நல்லதை தான் கொடுப்பீங்க, நன்மையானதை தான் செய்வீங்க. உன் கரத்திலேருந்து எப்பொழுதும் தீமை வராது. ஏன்னா கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். நல்லது மாத்திரம்தான் செய்வீங்க, கெட்டதை அனுமதிக்க மாட்டீங்க. நாங்கள் சீக்கிரம் கேட்டாலும் அதை அனுமதிக்க மாட்டீங்க. நல்லதே செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் உங்களை ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிலும் கூட திருமணமாகாத, வேலையில்லாத பிள்ளைகள், கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுக்கட்டும். தலையிலிருந்து கால் வரையில், வயிற்று பகுதியில் கட்டினால் வேதனையோடு நிற்கிற பிள்ளைகள், கேன்சர்னால் வேதனையோடு இருக்கிறவர்கள், கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தேவ பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். உடைய கிருபை எங்களுக்கு போதும். எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கப்படும். இந்த தழும்புகளாலே நாங்கள் குணமாக கிருபை தாரும். தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கட்டும், பள்ளங்கள் எல்லாம் மேடாகட்டும், என் தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து சந்திக்கப்படட்டும். இந்த நாளிலே நாங்கள் அற்புதம் காண, எஸ் லார்டு, ஒரு அதிசய செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கடந்த நாட்களாக நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். திருமறையிலே சிக்னிஃபிகண்ட் ட்ரீஸ் பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட முக்கியத்துவத்தை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் நேற்றே சொன்ன மாதிரி, இந்த மரத்தில் கீழே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் சில காரியங்களில் நான் ஒதுக்கி வைத்துட்டு வந்திருக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம நகர வீதிகளில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த எல்டர்ஸ் டே தொடங்கி நாம் என்ன பார்த்து வருகிறோன்னா, முதியவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதியவர்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? முதியவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழலாம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நோவாவுக்கு பிறகு ஆயுசு நாட்களுக்கு ஒரு சீல் வைப்பாருன்னா அது 120 வருடம். நீங்கள்லாம் நானெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறபடியே, நினைத்தபடியே 70, 80 அல்ல. ஆயுசு நாட்கள் சங்கீதக்காரன் 90 சொன்னது போல 70, 80 அல்ல. அது தவறான கூற்று. அது கோபத்தினால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் அந்த நோவாவின் மரணத்திற்கு பிறகு, பேழை நோவா காலத்து அந்த மரணங்கள், அந்த பேழை, அந்த தண்ணீர், அதன் பிறகு அவர் ஒரு ப்ராமிஸ் வைக்கிறார். ஒரு வானவில் வருகிறது. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை 120 வருஷம். இன்றைக்கி எல்லா இந்த செய்தியில் கலந்து கொள்ளுகிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் மனதளவில் ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், உண்மை என்னென்னா, நமது ஆயுசு நாட்கள் 120. மறந்துடாதீங்க. என்ன வயசாகி இப்போ இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் 60ன்னா இன்னும் 60 வருஷம் நீங்கள் வாழ வேண்டாம். அதற்காக கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். இன்றைக்கி நான் வசனங்களையும் தேவ செய்தியும் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது, ஒமேகா 3 ஆயில் பற்றி வாசிக்க நேர்ந்தது.
ஒமேகா ஆயில், ஒமேகா ஆயில். இந்த ஒமேகா ஆயில் ஒரு 6 மாதமோ அல்லது எனக்கு தெரியல, அதனுடைய லெவல் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, 8க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது குறைவாக தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டோம்னா 5 ஆண்டுகள் ஆயுசு நாட்களிலே பெருக்க மரம். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் இடத்துல போய், ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க, ஒமேகா 3 ஆயில் பற்றி சொன்னாங்க, அது எப்படி உட்கொள்ளலாம், அதனால் என்ன பெனிஃபிட், ஐயா சொன்னாங்களா இந்த விஷயம் வாழலாம்னு சொன்னாங்களே, அது எப்படி வாழலாம் என்பது குறித்தெல்லாம் நீங்கள் மருத்துவரை கேட்டு அவரோட அனுமதி பெற்று, அது ஒருவேளை டேப்லெட் ஃபார்மில் எடுக்கணுமா அல்லது உணவு ஃபார்மில் எடுக்கணுமா, அது என்ன ஆயில், அது நம்ம ஆயிலை எப்படி அது பெருக்கும். இதை சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே இதெல்லாம் உங்களுக்கு 120 வருஷம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்பவுமே உங்கள் மனசில் பதிய வைக்கணும், சிந்தையில் பதிய வைக்கணும். என்னோடய ஆயுசு நாட்கள் 70 அல்ல 80 அல்ல, அதை மறந்துடுங்க, இனி மறந்துடுங்க. என் ஆயுசு நாட்கள், எங்கள் ஆயுசு நாட்கள் 120 வருஷம். இது கர்த்தரே சொன்னது. கர்த்தர் எங்கள் எல்லாரையும் மன்னித்து விட்ட பிறகு அவர் சொன்ன வார்த்தை 120 வருஷங்கள். ஒரு சமூகம் வரணும், ஒரு சந்ததி வரணும், அது தேவனை பற்றும் சந்ததியாக இருக்க வேண்டும். மல்கியா 2:15 அந்த சந்ததியிலே 120 வருஷம் வாழணும். கர்த்தர் கிருபையாக எனக்கு ஒரு ஜெப ஃபேமிலியை கொடுத்துருக்கிறார். அந்த ஜெப ஃபேமிலியில் 128 இயர்ஸ் 20 இயர்ஸ் வாழ வேண்டும், நிச்சயம் வாழணும். அதே மாதிரி எதுக்காக வாழணும்னா, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்ன எழுதம். அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு ஜனக்கூட்டம் வாழணும். சரி, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகள் வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரிப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட், மாற்றம் எங்கே உருவாச்சுன்னா, ஒரு மரத்தின் செடி கீழே அல்லது மரத்தின் கீழே, ஒரு இலையின் கீழே. நோவாவுக்கு கர்த்தர் அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்கே வைத்தார் என்று சொன்னார், ஒரு ஒலிவ இலையில். ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி மரத்துக்கு கீழே, அதே மரத்தின் கீழே அவர்களுக்கு அதே இலையிலே அவருடைய மானம் மூடப்பட்டது. நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுதும் கர்த்தர் அதை கவர் பண்ண இலைகளை கொண்டு வந்து, அந்த இலையினால தான் அவங்க மூடிக்கொண்டாங்க. அவர்கள் மூடிக்கொண்ட இலையை எடுத்து போட்டு கர்த்தர் தோளிலான, அதுதான் உடன்படிக்கை, ஆட்டு தோல் கொண்டு வந்து அவருடைய மானத்தை அவர் மூடினார். அவர்கள் மூடினதற்கும் கர்த்தர் மூடுகிறதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிங்க. இப்போ எல்லா இடத்திலும் ஒரு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். எங்கள் மோசே காலத்திலும் கூட, மோசே மம்ரே மலையில், மம்ரே என்னும் இடத்தில், நேற்று நான் அதை வாசித்து உங்களுக்கு காண்பித்தேன். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், நிச்சயம் உற்பவ காலத்திட்டத்தில். அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது.
உற்பவ காலத்திட்டத்தில் இந்த நாள் அந்த நாளாக இருக்கும். நிச்சயம் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். இந்த மரத்தின் அடியில் அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உற்பவ கால திட்டத்தில் வந்து நிச்சயம் நீ ஒரு பிள்ளை சுமந்து கொண்டிருப்பா. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். 2 முறை வரும் அது. ஒரு உற்பவ கால திட்டத்தில். அந்த உற்பவ கால திட்டம் என்ற வார்த்தை எங்கெங்க வருதுன்னு பைபிளில் பாருங்க. அங்கெல்லாம் மிராக்கிள் தான். இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு முட்செடி இருக்குது. அது தமிழில் தான் முட்செடின்னு இருக்கும், ஆங்கிலத்தில் முட்செடின்னு இருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து வாசித்து பார்க்க வேண்டும். வாசித்து உடனே எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஏன்னா அதுதான் எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு புரியும் எனக்கு. என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இங்கே முட்செடி தமிழில் ஏன் முட்செடின்னு இருக்கணும், ஏன் ஆங்கிலத்தில் செடின்னு இருக்கணும், அல்லது மரம்னு இருக்கணும், ட்ரீன்னு இருக்க வேண்டும். வித்தியாசத்தை நீங்கள் சொல்லணும். தமிழில் அந்த முள்ளுக்கு நிறைய விளக்கங்கள் நமக்கு இருக்கிறது. முள்ளுனாவே நம்ம புரிந்துள்ள எப்படின்னா, முள் வந்து காலில் குத்திச்சு அப்படின்னு சொல்கிற ஊரில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வெளிநாடுகளிலே ஐ ரேன் ஆன் த thorn அப்படின்னு இருக்கும், நான் போய் முள்ளில் குத்திக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்கே பார்ப்போம், தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தோ அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒரு முள் செடி, இலைகள், ஸ்டெம், அதனுடைய வேர்கள். நல்ல கவனிங்க, அந்த உருவகப்படுத்தி பாருங்க. முள், செடி, இலைகள், அவருடைய வேர்கள். இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கை. ஹியூமன் பீயிங்குடைய வாழ்க்கையில் முள் இல்லாதவர்கள் இல்லை. பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறான், பவுலை மாதிரி ஒரு ஊழியக்காரனை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. சீரியஸ்லி, அவரை மாதிரி ஒரு ஊழியக்காரனை, எக்ஸாம்பிள் ஊழியக்காரன், திருமணமாகாமல் ஆண்டவருக்காகவே பேச்சுலராக வாழ்ந்து எத்தனை கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தினோம், எத்தனை ஊருக்கு பயணம் பண்ணினோம், எக்ஸ்டென்டிவ் ட்ராவல் பண்ணார். எவ்வளவு 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 வைராக்கியம். அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது கண்லையா அல்லது வேறு எந்த வியாதியா எனக்கு தெரியாது. ஆனாலும் எல்லாருடைய எழுத்தாளர்களுடைய ஒற்றுமையான ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரு கண்ணில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. எங்கே ஆரம்பித்ததுன்னா, ஆண்டவர் சவுலாக இருக்கும் பொழுது, அவனை சந்தித்த பொழுது சடுதியாக ஒரு வெளிச்சம் அவன் மேல் உதித்த போது அவன் கண் மங்கலாய் கெட்டு போயிட்டு, he became blind. ஒரு அப்போ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்னுடைய கூற்று என்னன்னா, ஆண்டவர் அந்த தண்டனை அப்படியே வைத்திருப்பாரோ? இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த செதில்கள் விழுந்த பிறகு அது ஒரு மிராக்கிள் தான். ஆனால் நீ ஆண்டவர் தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது அந்த செதில் விழுந்த பிறகு இனி அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதான் வசனம் சொல்லுது. அவர் ஆசீர்வாதத்தை தந்தவர் இன்னும் வேதனையை கூட்ட மாட்டார். அதனால் என்னுடைய பார்வையும் அல்லது என்னுடைய புரிதலும் என்னுடைய விசுவாசமும் என்னென்னா, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்க தான் வேணும். அப்போ அவர் சொல்கிறார், ஆனால் நீர் வடிந்து கொண்டிருந்தது, ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்ததுன்ற வசனம் இருக்கும். அது எங்கன்னு தெரியல. ஆனால் வசனம் என்ன வேணும்னா, நான் உங்களுக்கு புரிய முடிய சொல்கிற விஷயம்னா, இதெல்லாம் நீங்கள் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். முள், அத்தனை பெரிய ஊழியக்காரனுக்கே கர்த்தர் முள், அது சாத்தானின் முள். எப்படி யோபுவுக்கு ஒரு முள்,
இருந்தது போல அவனுக்கும் ஒரு முள், மோசேக்கு ஒரு முள், பவுலுக்கு ஒரு முள். அவர் சொல்றாரு, அது எப்போதும் என்னை குட்டும் சாத்தானின் தூதனாக இருந்தது. அதை எடுத்து மூடு பல முறை நான் கேட்டேன், எடுத்து போடும்படி பல முறை நான் கேட்டேன், பல முறை கேட்டேன், எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டேன். நான் எடுக்கவே இல்லை. ஆண்டவர் அவரிடத்துல வந்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும். இந்த வேலையில் என்னிடத்துல கேட்கிற அநேகருடைய கேள்வி என்னன்னா, ஏன் என்னை இப்படி ஆண்டவர் சோதிக்க வேண்டும்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி பிறக்க வேண்டும்? ஏன் இந்த தாமதங்கள்? ஏன் இந்த வேலை பலு? ஏன் ஆளோட்டி நிமித்தம் நான் கவலைப்படணும், கஷ்டப்படணும்? எப்பா, இந்த முள்ளை நீ தாங்கித்தான் ஆகணும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுப்பா, என் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாதுப்பா, உன்னை யாரும் ஒன்றும் செய்திட முடியாதுப்பா. முள் இருக்கும், ஆனாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது, உன்னை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தயவுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சிட்ட பிறகு இது புரிஞ்சுக்கோங்க, இந்த முள், செடி, அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அற்புதம் என்னன்னா, அவருடைய கிருபை அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எத்தனை முட்கள் அனுமதித்தாலும் நாம் வெந்து போகாமல் விடும். வெந்து போகாமல் அவர் பார்த்துக்கொள்வார். வெந்து போகாமல் நம்மை பார்த்துக்கொள்வார். அப்படின்னா நடத்தும் தெரியுமா? அந்த செடிக்கு அழிவே இருக்காது. அந்த செடிக்கு அழிவே இருக்காது. அது எரிந்து சாம்பலாய் போகவே போகாது. அது மீண்டும் துளிர்க்கும். அதனுடைய அடி வேர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. அது கொஞ்ச நேரம் தான் எரியும் ஜுவாலை. அந்த ஜுவாலைக்கு அதுக்கப்புறம் இந்த ஜுவாலை அணைந்து போய் திரும்பவும் விலை விடும், துளிர் விடும், அது வளரும். அது ஒரு சிம்பிளாக வைத்துக்கொள்ளுங்க, அது ஒரு காஷனாக வைத்துக்கொள்ளுங்க, அது நீங்கள் வளருவதற்கான அடுத்த படியாக வைத்துக்கொள்ளுங்க. அல்லது ஒரு சைன். என்ன சைனு? உங்களுக்கு அடுத்து ஒரு அசைன்மெண்ட் ரெடி ஆவதற்காக அந்த முள் எரிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அசைன்மெண்ட், நியூ அசைன்மெண்ட். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பகுதிக்கு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த மைல்ஸ்டோன்ஸ் டச் பண்ணுறீங்க. ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், ஒரு வேலை, ஒரு உயர்வு, ஒரு டாக்டரேட், இவையெல்லாம் அடுத்த 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 ஸ்டேஜ். என்னென்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு முள் வரும். அப்பொழுது மோசே, இந்த முட்செடியை வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று கிட்டு போய் அந்த அற்புத காட்சி, அதான் சொன்னேன், அது வெந்து போகாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு அற்புதம் நடக்கும். There going to be a miracle. ஒரு அற்புத காட்சி அது வரும். உங்கள் கண்கள் அதை பார்ப்பீங்க. ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. என்னங்க அற்புதம்? என்னங்க அதிசயம்? அடையாளத்தை கேட்குறான் மனோவா. அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஏன் அடையாளத்தை ஏன்பா கேட்குற? என் பேர் என்ன? உங்கள் பேர் என்னங்க? என் பேர் என்னன்னு கேட்குற? அது அதிசயம். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவன் பார்க்கும்படி கிட்டே போய் அதை கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அந்த முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. அசைன்மெண்ட் கொடுக்க ரெடி ஆயிட்டார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் வர ரெடி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, சாமுவேலுக்கு ஒரு 10-12 வயது, நல்ல கொஞ்சம் வளர்ந்த பையன்தான். அப்போது சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்போ எலியாவுக்கு கொஞ்சம் கண் மங்கலாக இருந்தது.
அது என்ன அர்த்தம்னா அவனுக்கு புரியல யார் கூப்பிட்றா. அப்போ ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட போகிறது. என்ன தீர்க்க தரிசனம்? ஏலி குறித்தும், மன்னிக்கணும் இல்லைன்னு சொல்லுறதுல, ஏலி குறித்தும், ஏலியின் பிள்ளைகளை குறித்தும், இஸ்ரவேலர்கள் எப்படி தோற்று போக போகிறாங்க என்பதை குறித்தும், அவனுடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு போவது பற்றியும் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். இனி இது யாருக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்த்து. மோசேக்கு அசைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு அசைன்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறீங்க. நான் நிறைய பேரும் நம்ம என்ன பண்ணோம்னா, எகிப்தில் இருக்கிற உபத்திரவத்தை பற்றியும் எகிப்து மக்களின் பாடுகளை பற்றியும் தான் சிந்தித்து கொண்டிருக்கோம். இங்கே மோசே அவனுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனம், அதிசயம், அற்புதம், அந்த செடி, அந்த இலை, அந்த அக்னி ஜுவாலை, அதை பற்றியே சிந்திப்பதில்லை. அசைன்மெண்ட் என்ன? ஆளூட்டின் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரல். நமக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம், தம்பி கஷ்டப்படுறாங்க, மத்தியில் வாழ்கிறாங்க. ஆளோட்டிகள்லாம் என்ன தெரியுமா? ரொம்ப அப்ரெஸர்ஸ். எனக்கு நான் அப்ரெஸர்ஸ் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அப்ரெஸர்ஸ் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எனக்கு இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாக வருகிற சில வார்த்தைகள். இந்த ஜெபம், அந்த அதிகாலை ஜெபங்க நிச்சயமாகவே ஆண்டவர் ஏற்படுத்தியதுனால தான் அதன் நாளில் அதன் வார்த்தையில் ஆண்டவர் வாயிலை போட்டுக்கொண்டே இருக்கிறார், மனதிலே போட்டுக்கொண்டு இருக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? உபத்திரவத்தை நான் பார்த்தேன். இன்னும் நான் பார்த்தேன்பா, நான் பார்த்தேன். மோசே, என் பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன். உன் பிள்ளைகளின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அம்மா, அப்பா, உன் பிள்ளைகள் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். நீ கணவன் நிமித்தம் அடைகிற உபத்திரவம், மனைவி நிமித்தம் அடைகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன். முள் சிலருக்கு அப்படித்தான் உபத்திரவம், ஒரு முள். ஆளோட்டிகள் ஒரு முள். ஊழியத்தில் பார்க்கிறேன். ஆளோட்டி நிமித்தம் இடுகிற, ஆளோட்டிகள் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். எனக்கு சொல்கிறார் ஆண்டவர், எனக்கு சொல்கிறார். என்ன பண்ண போகிறாராம்? அவள் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன்னா என்னன்னா, சிலருடைய பாடுகள் நமக்கு அது அப்படியே புரியும், உணர முடியும். ஒரு இழப்பில் நாம் பங்கு பெறுகிற பொழுது நம்முடைய இழப்பு நமக்கு தெரிய வரும். ரீசெண்டாக நடந்த இந்த கரூர் சம்பவம், அன்றைக்கி அந்த சாட்டர்டே இரவு தூங்கவே முடியல. சண்டே பெராயத்தில் இருந்து எல்லாருக்கும் ஜெபிக்கும்படியான ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டது. ஜெபித்தேன். இன்னும் கூட 5-6 நாட்கள் ஆச்சு, என்னால் சரியாக உறங்க முடியல. காரணம், அப்படி படுத்தாலும் அந்த வாய் பேச முடியாத ஒரு வாலிப பெண், காது கேட்காத ஒரு வாலிப பெண் தன் பச்சிலங்குழந்தை செத்து கெடுக்கிறத பார்த்துட்டு, அது செய்யலையே அந்த வயிற்றை காண்பித்து, அது என்ன சொல்ல வருதுன்னே நமக்கு புரியல. ஏன்னா அந்த மொழி தெரியல, அந்த லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் நமக்கு புரியல. அந்த கண்ணீர் இன்னும் என்னை விட்டு அகலவே இல்லை. இதுதான் ஆளோட்டி நிமித்தம் படுகிற உபத்திரவம், கூக்குரல். அதை நான் அறிந்திருக்கிறேன்.
எப்பவுமே நம்ம ஃபீல் பண்ணணும். இப்போது எனக்கு நிறைய ஜெப குறிப்புகள் வரும். அந்த ஜெப குறிப்புகள்லாம் வரும்பொழுது அது எனக்கு நேர்ந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கணுமே. அப்படி நினச்சாதான் அது உண்மையாக நாம் ஜெபிக்க முடியும். சில நேரங்களில் அந்த பாடு வழியாக நான் கடந்து வந்தால் தான் அந்த விண்ணப்பங்கள் எனக்கு புரியும். அதனால தான் சில நேரங்களிலே கர்த்தர் எனக்கு முட்களை அனுமதிக்கிறார், ஆளோட்டிகளை அனுமதிக்கிறார், உபத்திரவங்களை அனுபவிக்கிறார், வேதனைகளை அனுபவிக்கிறார். காரணம் இதெல்லாம் இல்லைன்னா நான் அவர்களுக்காக ஜெபிக்கவே முடியாது. ஆனால் விட்டுருவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலை ஆக்கவும். கவனிங்க, இது ரொம்ப கோபமாக சொன்ன வார்த்தையாக நீங்கள் அதை டயலாக் டெலிவரி பண்ணணும். ஐ வாண்ட் டு லிபரேட் them. அப்போது கொஞ்சம் அடி பலமாக தான் இருக்க போகுதுப்பா. யாருக்கு? ஆளோட்டிகளுக்கு. யாருக்கு? உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு. யாருக்கு? நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு அடி பலமாக தான் இருக்க போகுது சாமி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல முடியும். நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும், அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி அவங்களை எடுத்துருவேன்பா, எடுத்துருவேன். போதும் போதும், அந்த தேசம் வேணாம்ப்பா, அந்த எகிப்து தேசம் வேண்டாம், அந்த அடிமைதானம் வேண்டாம், அந்த உபத்திரவ குகை வேண்டாம், அந்த மரண இருள் வேண்டாம், அந்த அவச்சொல் உள்ள இடங்கள் வேண்டாம் அப்பா. அங்கே நீக்கி எல்லாத்தையும் டேஷ் போட்டு நீக்கின்னு போட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில். அங்கேருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்ஷியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலம். நலன ஹெல்த், சுகம், ஆரோக்கியம். விசாலன ப்ராட். இது வரைக்கும் நெருக்கம் கண்டிதமாக இருந்தது. வசனம் இருக்குது, நேரம் இல்லானா. நெருக்கமும் கண்டிதமான நாள். பிரசவ வெளிக்காக நான் துடிக்கிறேன். ஆனால் பிரசவ வேதனை வந்திருக்கிறது. ஆனால் பிரசவிக்கவோ முடியவில்லை. ஒரு தீர்க்கன் அழுகிறான், ஒரு ராஜா அழுகிறான். அடுத்தவர் சொல்கிறாரு, தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்ததி வந்து எட்டினது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் அழுத ஆண்டவரே கேட்கலன்னு நினைக்கிறீங்க. நான் கேட்ட ஆண்டவர் காது கேட்கல. ஆண்டவருக்கு காது கேட்கல. அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. யார் அவர் அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், என் செவிக்கு வந்து எட்டினது, என் சன்னதிக்கு வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் என்றார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. இவ்வளோதான். இன்னைக்கு அவ்வளோதான். சோமன்னம்மா கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் நம்புகிறேன். ஆண்டவரே, முள், அக்னி ஜுவாலை, அற்புதம், எங்கள் உபத்திரவம், எங்கள் வேதனை, எங்கள் கூக்குரல் இவை கேட்கிறீர். விடுதலையாக்கி நீக்கும்படியா, நீக்கி அங்கிருந்து பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியா இறங்கி வந்திருக்கிறேன். இதுதான் இந்த மரம், அக்னி ஜுவாலையில் எரிகிற அந்த செடி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அற்புதம் நடக்கப் போகுது. ஒரு அதிசய செயலை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. எங்கள் ஏக்கத்தை பார்த்தீரப்பா. இறங்கி வந்திருக்கிறேன். பதில் கொடுத்து விட்டு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய அற்புதம் நடக்க போகுது. கையை உயர்த்தி நிறைய அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்கள் காணப்போகிறது. மோசேயின் கண்கள் பார்த்தது போல் உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.